குட்டீஸ் வாங்க இன்னைக்கான டாபிக் போலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபுல் சாப்டர் உங்களுக்கு வந்து எல்லா சாப்டர்லயும் எது எது இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு மார்க் பண்ண போறேன். அந்த சாப்டர்ல இருக்க சம்ஸ் எல்லாம் நல்லா போட்டு பழகிக்கங்க. இது வந்து உங்களுக்கு வந்து 80% மேல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி தரும். அதுக்கு மேல வந்து 20% வந்து நீங்க வந்து ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் வரலாம், இல்ல புக்ஸ்ல இருந்தே கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின்ஸ் வரலாம். அது பாத்துக்கங்க. புக் கொஸ்டின்ஸ் நீங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ண உங்களுக்கு ஈஸி ஆயிடும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க லெசனுக்குள்ள கடவுள் போகலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்ப்போம். பேஜ் நம்பர் 11க்கு வாங்கப்பா. பேஜ் நம்பர் 11ல வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 7 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 4ம் 6ம் ஒரே ஒரு தடவை எக்ஸாமில் வந்திருக்கு. அதனால இதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டா நல்லா தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா 3, 5, 7 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா யாருக்குமே இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சம் இருக்குன்னே தெரியாது. பார்த்தீங்கன்னா பசங்க வந்து இதோட பார்த்துட்டு போயிடுவாங்க. சிபிஎஸ்சிக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதனால தான் லாஸ்ட்டில் கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால் இந்த சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்குது. இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்கப்பா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு தடவையும் எக்ஸாமில் கேட்குறாங்கப்பா இந்த சம். எக்ஸாம்பிள் 7 நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்கப்பா. மற்றபடி இதில் அவ்வளோதான்ப்பா. ஈஸியாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேவா? நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்துருக்கிறது வந்து பேஜ் நம்பர் 14பா. பேஜ் நம்பர் 14ல் வந்து பார்த்தீங்கன்னா எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்மும் தேர்ட் சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து √3 வாலா அதே மாதிரி √3 √2 இது ரெண்டுமே கேட்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. √3 √2 கேட்டாலும் அதையும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சம்மில் வந்து கண்டிப்பாக ஒரு சம்மு கம்பல்சரிப்பா. 100% ஒரு சம்மு இதில் இருந்து கம்பல்சரி. இதில் வந்து கண்டிப்பாக வரும். ஒவ்வொரு எக்ஸாம் 16 வருஷ கொஷின்ல ஒரு கொஷின் தப்பலப்பா. ஒரு கொஷின் பேப்பரில் தப்பலை. எல்லா கொஷின் பேப்பர்லேயும் இந்த சம்மு வந்து வருது. ஒன்று √2 கேட்பாங்க, இல்லை √3 கேட்பாங்க, இல்லை இந்த மாதிரி மாடலில் 2 + √3 3 + √3 இந்த மாடலில் கேட்பாங்க. கம்பல்சரி இதில் வந்து ஒரு சம் உறுதி. சரியா? அதனால் நீங்கள் வந்து இந்த சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதையும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இதில் தான் நான் சொல்லிட்டேன் வந்து இதில் வந்து கம்பல்சரி ஒரு சம்மு கண்டிப்பாக வந்துடும். 100% உங்களுக்கு நான் எழுதி தரேன், வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இது வந்து 17பா. பேஜ் நம்பர் 17ல் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சம்மு, ஃபஸ்ட்டு சம்மு, 4th சம்மு, 8th சம் குறித்து வச்சுக்கோங்கப்பா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பார்த்தீங்கன்னா இதில் வித்தியாசமான சம்ஸ் என்னென்ன இருக்குன்னு நீங்களே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாகிடும். இது மற்ற கொஷினையும் பாருங்கள். நான் சொல்கிற கொஷினை நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா? அதே மாதிரி இதில் வந்து 18ல் வந்து பாருங்கள் தேர்ட் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இதுதான்ப்பா ஒவ்வொரு தடவையும் கேட்குறாங்க. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. மற்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா தேர்டு முக்கியமாக இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் அடிக்கடி கேட்ட கொஷின் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதை மட்டும் நான் குறிக்க மாட்டேன். ஏன்னா இந்த மூணையுமே நீங்கள் பார்த்தாகணும். மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுப்பா. அவ்வளோதான்ப்பா. ஃபஸ்ட்டு சாப்டர் முடிஞ்சிருச்சு. வாங்க செகண்ட் சாப்டருக்குள்ளே போகலாம். அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சிருச்சுப்பா. செகண்ட் சாப்டரில் பாருங்கப்பா. எக்ஸசைஸ் 2.1 ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. 5th சம் குறித்து வச்சுக்கோங்க. இந்த 5th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா இதுவும் கேட்டிருக்காங்க. மற்றதும் இம்பார்ட்டன்ட்டு தான். ஆனால் அடிக்கடி கேட்ட கொஷின் வந்து இதுதான். ஆனால் மற்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க. ஆனால் இதை வந்து நல்லா பார்த்துக்குங்கப்பா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேஜ் நம்பர் 28பா. இது வந்து பேஜ் நம்பர் 28 எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து 33க்கு வாங்க. பேஜ் நம்பர் 33க்கு முன்னாடி 32க்கு வாங்க. 33க்கு முன்னாடி 32ல் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் 5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஒவ்வொரு தடவையும் எக்ஸாமில் கேட்குறாங்கப்பா. அதையும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 5 மட்டும் இல்லை, எக்ஸாம்பிள் 4ம் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் வந்திருக்கு எக்ஸாமில். ஆனால் அந்தளவுக்கு இல்லை. ஆனால் இதை நான் 100% சொல்லுவேன்ப்பா. அடிக்கடி கொஷினில் கேட்டிருக்காங்கப்பா. அந்த ஸ்டார் போட்டிருக்காங்க பாருங்களேன். அவங்களே இம்பார்ட்டன்ட்னு ஸ்டார் போட்டிருப்பாங்க பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கம்பல்சரி நீங்கள் பார்த்து வைக்கணும்னு அர்த்தம். எந்த எக்ஸாம்பிளில் ஸ்டார் போட்டிருக்காங்களோ அதில் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இது கம்பல்சரியாக எக்ஸாமில் வருதுன்னு அர்த்தம். சரியா? அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. இந்த சம்ஸும் ஒரு தடவை இந்த மாதிரி எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் ஒரு தடவை வந்திருக்குப்பா. இது வரல. இந்த தேர்டு எக்ஸாம்பிள், அடுத்து எக்ஸாம்பிள் 4, எக்ஸாம்பிள் கம்பல்சரி எக்ஸாம்பிள் 3, 4 பார்க்குறீங்களோ இல்லையோ 5 கம்பல்சரி பார்த்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 33ல் வந்து பேஜ் நம்பர் 33ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து 5ம் 6ம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2ம் 5ம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுப்பா. பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம அடுத்ததுக்கு போகலாம். இந்த சாப்டர் இதோட முடிஞ்சிருச்சுப்பா. ஏன்னா உங்களுக்கு வந்து அடுத்த சாப்டர் கிடையாதுப்பா. 2.3 வந்து உங்களுக்கு கிடையாது. ஃபுல்லாக எலிமினேஷன் மெத்தட் வந்து இந்த டிவிஷன் மெத்தட் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து இங்கே இந்த சிலபஸ்லேருந்து உங்களுக்கு எடுத்துட்டாங்க. சரியா? நீங்கள் இதெல்லாம் படிக்க தேவையில்லை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கஷ்டமான சம்ஸும் கூட.
ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை புரிஞ்சு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த சம்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு கிடையாது. ஆனால் நல்ல விஷயம், ஏன்னா பசங்களுக்கு நிறைய பசங்களுக்கு இது புரியாது. சரி வாங்க அடுத்தது போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 போவோம். சாப்டர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 44 எடுங்க. பேஜ் நம்பர் 44ல் வந்து செகண்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இதில் இருங்க நானும் பென் எடுத்துக்கிறேன். செகண்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் 49 வாங்க. 49ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து செகண்ட் சம்மில் வந்து ஃபஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், செகண்டில் வந்து ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி தேர்டில் வந்து செகண்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. தேர்டில் வந்து செகண்டு, செகண்டில் வந்து ஃபஸ்ட்டு. அதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸில் எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லைப்பா. அவ்வளோதான்ப்பா, இதில் எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம அடுத்தது போயிடலாம். அடுத்து வந்து பேஜ் நம்பர் 50 எடுங்கப்பா. பேஜ் நம்பர் 50ல் வந்து பார்த்தீங்கன்னா 5ம் 7ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அதே மாதிரி 5ம் 7ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அவ்வளோதான்ப்பா, இதில் அவ்வளோதான். பேஜ் நம்பர் 53 எடுங்கப்பா. பேஜ் நம்பர் 53ல் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. செகண்ட் சம் நல்லா கற்று வச்சுக்கோங்கப்பா. எம்மை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அடுத்து வந்து அவ்வளோதான்ப்பா. 54 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 54ல் எக்ஸாம்பிள் சம் எக்ஸாம்பிள் 11 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இதில் வந்து இந்த சம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இதில் 5th சம் பாருங்கப்பா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஒவ்வொரு தடவையும் எக்ஸாமில் கேட்குறாங்க. இது இந்த சம்மை பார்த்து வச்சுக்கோங்கப்பா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 11 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. எக்ஸாம்பிள் 11 பார்த்து வச்சுக்கோங்க. 54ல் வந்து 2 குறிச்சு விட்ருக்கேன்ப்பா. எக்ஸாம்பிள் 11 குறிச்சு வச்சுருக்கேன். இதில் ஃப்ராக்ஷன் 9/11 குறிச்சு வச்சுருக்கேன். இது வந்துச்சுப்பா எக்ஸாமில், லாஸ்ட் இயர் வந்துச்சுப்பா. அப்புறம் இந்த இதில் அவ்வளோதான்ப்பா எலிமினேஷன் மெத்தடில். அடுத்து 57க்கு வாங்க. 57 இது 56. நம்ம அடுத்து போக போகிறது 57. 57ல் வந்து பார்த்தீங்கன்னா 2ல் அடுத்து வந்து 2ல் வந்து 4 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு சம்மையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சம்மும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். நம்ம எலிமினேஷன் மெத்தட் நல்லா பார்த்துக்கோங்கப்பா. எலிமினேஷன் மெத்தட் தான் கடைசி வரையும் உங்களுக்கு கை கொடுக்கும். இப்போ நீங்கள் 11th வந்தால் கூட எலிமினேஷன் மெத்தடை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எலிமினேஷன் மெத்தட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அடுத்து இவ்வளோ தான்ப்பா தேர்ட் சாப்டரில். தேர்ட் சாப்டரை பொறுத்தவரையும் 65 இருக்குது, இன்னும் இருக்குப்பா. 65க்கு வாங்க. அடுத்து வந்து 65ல் வந்து இது 62 தேவையில்லைப்பா. 65ல் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ப்பா. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் சம்மு. என்கிட்ட நீங்கள் கேட்டிருந்தீங்க, டெலிகிராமில் கூட பசங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க டெலிகிராம் குரூப்பில். கண்டிப்பாக நான் இந்த சம்மை எடுக்கிறேன்ப்பா. நான் இந்த சம்மை உங்களுக்கு எடுத்து விட்றேன். ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பெருசு கிடையாது, ரொம்ப சின்ன சம்மு. இதை வந்து எக்ஸாம்பிளில் உங்களுக்கு கொடுத்ததுனால ரொம்ப பெருசாக போட்டிருக்காங்க, நானும் பார்த்தேன். ஆனால் அந்தளவுக்கு பெருசாக எழுதணுன்ற அவசியம் கிடையாது. நான் எடுக்கிறேன், ரொம்ப ஈஸியாக எடுத்து விட்டுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 19 பார்த்தோம். 67ல் அடுத்து ஃபஸ்ட்டு ஒன்னில் வந்து 3 8 மார்க் பண்ணிக்கோங்கப்பா. 3 8ப்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சம்மில் வந்து செகண்ட் ஒன்ப்பா. ஒர்க்கு சம்ப்பா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஒர்க்கு சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ட்ராவல் பண்ணுறது, ட்ரெயின் ட்ராவல் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போமே ட்ராவல் பண்ணுற சம்மை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். இந்த 2 சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்போ உங்களுக்கு வந்து இதில் 4 சம் குறிச்சு விட்ருக்கேன்ப்பா. அடுத்து வந்து மற்றபடி எதுவும் கிடையாது. அடுத்து சாப்டர் 4 போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4th சாப்டரில் என்னென்னு பார்ப்போம். 4th சாப்டரில் நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது 73 பேஜுக்கு வாங்க. பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 73ல் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1ம் இருங்க, நானும் பென் எடுத்துக்கிறேன். 1ம் அடுத்து 6ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் 74க்கு வாங்க. 74ல் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டில் வந்து
செகண்ட் சம் இது பார்த்தீங்கன்னா இதோட செகண்ட் சம் கண்டினியூஷன் இது. செகண்ட் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. டைம் ட்ராவல் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் 76க்கு வாங்க, பேஜ் நம்பர் 76க்கு வாங்க. இது 74 இதில் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ். இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இந்த சம் பாருங்கள், எக்ஸாம்பிள் சம் ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இதெல்லாம் வராது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஜ் நம்பர் 76க்கு வந்திருக்கோம். பேஜ் நம்பர் 76ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் தேர்ட் சம் பாருங்கள். ஃபஸ்ட்டில் தேர்ட் சம் இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி செகண்டில் வந்து ஃபோர்த்து சம் இம்பார்ட்டன்ட்ப்பா. ஃபோர்த் சம் அதிகமாக கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5, 6 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இந்த 6th சம் மாதிரியே எக்ஸாம்பிள் சம் ஒன்று இருக்குப்பா, பின்னாடி தான் இருக்குது, நீங்கள் பாருங்கள், அதை பார்த்துக்கோங்க. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா இந்த சம்ஸ்லேயும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4. நான் உங்களுக்கு என்னென்ன சொன்னேன், நான் 4 தான்ப்பா, 3 கிடையாது. 4, 5, 6 குறிச்சு விட்ருக்கேன்ப்பா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 84க்கு வாங்க. 84ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 84ல் வந்து எக்ஸாம்பிள் 12 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் 87க்கு வாங்க. இதுலலாம் இது மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை பார்த்து வச்சுக்கோங்க. இதிலெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த சம் எக்ஸாம்பிள் 14 பார்த்து வச்சுக்கோங்கப்பா. இந்த 2 சம்மே இந்த சம்மில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இது அடிக்கடி கேட்குறாங்க, இதையும் பார்த்து வச்சுக்கணும்னா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 84 சொன்னாங்க. 84ல் எக்ஸாம்பிள் 12. 87 வாங்க. அடுத்து 86 மார்க் பண்ணியிருக்கேன். 87ல் வந்து எக்ஸாம்பிள் 15 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. எக்ஸாம்பிள் 15. அதுக்கப்புறம் கொஷின் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 3ம் 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. 3ம் 4 ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் அவ்வளோதான்ப்பா. அப்புறம் 88ல் நான் சொன்னேன்னா இல்லையா, அந்த சம்மு நான் சொன்னேன்ல, இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. 3 கம்பல்சரி இந்த இதில் ஒரு சம்மு வரும்ப்பா. அப்புறம் இது வந்து 88ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. 9th 11th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9th சம் வந்து அடிக்கடி கேட்குறாங்கப்பா. எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க. இந்த டைம் ட்ராவல் வந்து இந்த சம்மை வந்து நல்லா பார்த்துக்குங்கப்பா. டைம் ட்ராவல்லேருந்து பக்கா ஒரு சம் வருது, கம்பல்சரி ஒரு சம் வருது, சரியா? இந்த நான் சொன்ன மாதிரி இந்த 2 சம்மும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 88ல் என்ன சொன்னேன், 3, 9, 11 கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்கப்பா. ஏன்னா டைம் நிறைய ஆகுது இல்லையா, கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? அடுத்து வந்து 90க்கு வாங்க. பேஜ் நம்பர் 90ல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 18 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 91ல் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஏன்னா கே ஃபைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா, கேட்குறாங்கப்பா. அடுத்து இதெல்லாம் இந்த சம்மை பார்த்து வச்சுக்கோங்கப்பா. அவ்வளோதான்ப்பா. 4th முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்து 5th போகலாம். 5th நிறைய போர்ஷன் வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க, அதையும் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 5th சாப்டர் பார்ப்போம். 5th சாப்டரில் வந்து 99 பேஜ் நம்பர் 99 வாங்கப்பா. பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 99ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து 3ம் 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானும் 10 எடுத்துக்கிறேன்ப்பா. 3, 4 ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் செகண்ட் சம்மில் வந்து 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அடுத்து வந்து தேர்ட் சம்மில் வந்து 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அப்புறம் வந்து 5th சம்மில் வந்து ஃபோர்த்து சம்மில் தேர்ட் சம்மில் வந்து 4 ரொம்ப இம்பார்ட்டண்ட். சாரிப்பா, இதில் வந்து 8 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. 4th சம்மில் கொஞ்சம் குறிச்சு விட்டது ஞாபகம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 3ம் 4ம், அப்புறம் செகண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 5, செகண்ட் இதில் வந்து 5, தேர்ட் இதில் வந்து 4, ஃபோர்த் இதில் வந்து 8 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அடுத்து வந்து 106 வாங்கப்பா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 102ல்
பாருங்கள் எக்ஸாம்பிள் 5 பார்த்து வச்சுக்கோங்கப்பா. அப்புறம் எக்ஸாம்பிள் 6, எக்ஸாம்பிள் 7. இதில் வந்து நிறைய சம்ஸ் வரும்ப்பா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். இது இந்த 11th டேர்ம் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி சாப்டர்ஸில் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நிறைய வரும் இதில். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 106க்கு வாங்க. இந்த 105 106க்கு வந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11 13 14 16 20. இதில் எவ்வளோ குறித்து விட்டாலும் பத்தாதுப்பா. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். இதில் வந்து எல்லா சம்ஸும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இதில் வந்து நாங்கள் குறித்து விடுறது வந்து நான் இது எக்ஸாமில் இது மட்டும்தான் கொடுப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக வர்ற கொஷின்ஸ், எது இம்பார்ட்டன்ட்னு தெரிகிற கொஷின்ஸை நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் கொடுக்குற சம்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சம்ஸையும் விட்டுறக்கூடாது, இந்த சம்ஸையும் பாருங்கள். சரியா? கொஞ்சம் வித்தியாசமான சம் இதெல்லாம் பாருங்களேன். இப்போ the sum of 4th and 8th term is equal of an AP is equal to 24. அப்போ 6th term and 10th term is 44. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் விட்டுறக்கூடாது. எதாவது வித்தியாசமாக தெரியுதோ அந்த சம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது பார்க்கலாம். 113 எடுத்துக்கோங்கப்பா. 113 113. இந்த 13ல் பார்த்தீங்கன்னா 6th சம் மார்க் பண்ணுங்கப்பா. 6th 8th 10th அப்புறம் 11 16பா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. அதனால் இதை நீங்கள் பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற சம்ஸை ஓரளவுக்கு பாருங்கள். சரியா? எல்லா சம்ஸையும் பார்க்கணும். இதோட சேர்த்து இந்த சம்ஸையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதில் வந்து என் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிற சம்ஸ் எல்லாம் விட்டுறாதீங்க. 9th சம்மையும் ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இதெல்லாம் என் டேர்ம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் இந்த பாருங்கள், இந்த மாதிரி சம்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்கப்பா. மல்டிபிள்ஸ் ஆஃப் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 15 மல்டிபிள்ஸ் ஆஃப், இந்த சம்மில் வந்து 6 மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 மல்டிபிள்ஸ் ஆஃப்னு கொடுத்த நான் சம்ஸ் பார்த்துருக்கேன் போர்டு எக்ஸாமில். இந்த மாதிரி சம்ஸ் கொடுப்பாங்கப்பா, பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த லாக் வலா சம்மு, இந்த சம்மு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த சமயமே நான் பார்த்தேன், நான் எக்ஸாமில் கொடுத்ததை. அவ்வளோதான்ப்பா இந்த சம், அவ்வளோதான்ப்பா. இதை மட்டும் பார்த்துக்குங்க. இந்த சம்ஸ் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா போதும். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும்தான் குறிச்சிருக்கோம், மற்ற எந்த சம்மையும் நான் குறிக்கலை. பார்த்தீங்கன்னா மற்ற சம்ஸ் எல்லாம் தேவையில்லை, இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த சம்ஸ் எல்லாம், இந்த பிக்சர் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த சம்ஸ் எல்லாம் வர்ற சம்ஸ். 5th சாப்டரில் இவ்வளோதான்ப்பா முடிஞ்சிருச்சு. 5th சாப்டர் நம்ம வந்து அடுத்து போகலாம், 6th போகலாம். 6th ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ப்பா. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா தியரம் தான் இதுலேருந்து வரும். கம்பல்சரி வரும்ப்பா தியரம் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஒன்று பைத்தகோரஸ் தியரம் வரும், இல்லை என்ன தியரம் வரும்னு நான் சொல்கிறேன். பேஜ் நம்பர் 124 எடுங்களேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த தியரம் மறந்துடாதீங்கப்பா. இந்த தியரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான தியரம்ப்பா. இது இந்த தியரத்தை வந்து ஈஸியாக நம்ம இதில் போட்டிருக்கோம்ப்பா. இந்த தியரம் வந்து நம்ம இதில் போட்டிருப்பேன் நான். பார்த்தீங்கன்னா இந்த தியரம் வந்து ரொம்ப ஈஸியாக நாங்கள் போட்டிருப்போம். நாங்கள் இவ்வளோ பெருசாலாம் வராது. இந்த தியரம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு தடவை வேணால் நான் உங்களுக்கு எடுத்து விட்றேன் இந்த தியரத்தை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 129 எடுங்கப்பா. 129ல் 6th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. 6th அடுத்து 7 அடுத்து 9. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட்ப்பா. ஆனால் இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து ரொம்ப மோஸ்ட்டாக ரிப்பீட்டடான கொஷின்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஆனால் என்னை பொறுத்தவரையும் நீங்கள் ட்ரையாங்கிள்ஸ் வந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. கண்டுபிடிங்க, இந்த பேரலல் சைடு எவ்வளவு, இது எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஆப்போசிட் சைட்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ப்பா. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ்.
இது எதுவுமே நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ண முடியாது. செகண்ட் சம்மை பாருங்கள், செகண்ட் சம்மாக இருக்கட்டும், இந்த இந்த ஃபோர்த் சம்மாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ப்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 124 முடிஞ்சிச்சு, 29, 131 வாங்கப்பா. 131ல் இந்த தியரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா, மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 136 வாங்கப்பா. 136ல் வந்து எக்ஸாம்பிள் சம் 7 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. 100% கொஷனில் கேட்குறாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அப்புறம் வந்து 140க்கு வாங்கப்பா. உங்களுக்கு 1 மார்க் சம்ஸ் நிறைய வரும். பார்த்தீங்கன்னா 139ல் இருக்கிற 1 மார்க் சம்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் பசங்க வந்து 1 மார்க் சம்ஸ் இது தெரியாமல் விட்டுட்டு வந்த பசங்களையும் நான் பார்த்தேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி சம்ஸை விட்டுறாதீங்க. இந்த மாதிரி சம்ஸ் 1 மார்க்கில் கேட்பாங்கப்பா. இந்த மாதிரி சம்ஸை விட்டுறாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா, பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பேஜ் நம்பர் 140க்கு வாங்கப்பா. 140ல் வந்து 6ம் 10ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. 6th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 10th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஆனால் இந்த சம் 9th சம்மும் கேட்டிருக்காங்கப்பா எக்ஸாமில். 9th சம்னா இதுவும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த சம் 1.6.38 இந்த சம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 36 இந்த சம்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. எந்ததுக்கு பார்த்தீங்கன்னா பிக்சர் ஓரியன்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. எதையுமே தட்டி கழிக்க முடியாது. இதில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க. 11 பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 13, அடுத்து 16 இதை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. மிச்சத்தையும் பார்த்துருங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து நீங்கள் எதையும் விடாமல் நல்லா பார்த்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தெரியுது. ஏன்னா இதில் இருக்கிற எல்லா சம்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ப்பா. இதுதான் மார்க் ஸ்கோரிங் சம்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதெல்லாம் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஒரு தடவை எடுத்துருவோம் நம்ம. சரியா? அடுத்தது வந்து ட்ரையாங்கிள் எடுத்துருவோம். ட்ரையாங்கிள் நிறைய சம்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து 144 எடுங்கப்பா. பேஜ் நம்பர் 144. 144ல் வந்து பார்த்தீங்கன்னா 5ம் 7ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. 5th சம் 7th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. எடுத்துக்கோங்க. இதெல்லாம் 1 மார்க்கில் பார்த்து வச்சுக்கோங்கப்பா. இது வந்து 1 மார்க்கில் இது கேட்பாங்க. இந்த வட்டம் MCQs வருது உங்களுக்கு, 1 மார்க்கில் கம்பல்சரி கேட்பாங்க. 8 9ம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 7 குறித்து விட்ருக்கோன்னா உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 145 வாங்கப்பா. 145ல் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. சாரி, 6.8 ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சாரிப்பா, நான் இதை மார்க் பண்ணிட்டேன். 6.8 இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 151 வாங்கப்பா. 151ல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 9th சம், அப்புறம் 11th, அப்புறம் 12th, 15 100% இம்பார்ட்டன்ட்ப்பா. கம்பல்சரி இந்த இதை பார்த்து வச்சுக்கோங்க. வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் ஜாஸ்தி. ஏன்னா பசங்க திணற கொஷின் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15, அடுத்து 16 இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. 17 ஏன்னா 1 மார்க்கில் உங்களுக்கு வரும். 1 மார்க் வருது இல்லையா இந்த வட்டம், அதனால் இதில் கண்டிப்பாக கொடுப்பாங்க உங்களுக்கு 1 மார்க். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மார்க் கொஷின்ஸும் சேர்த்து நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன்ப்பா. இந்த கொஷின் வந்துருந்ததுப்பா எக்ஸாமில், இதுவும் வந்துருந்ததுப்பா. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ப்பா. இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்கப்பா. எதையுமே விட முடியாதுப்பா, எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுப்பா. இதில் மேலே இருக்கிறது எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாதுப்பா. ஆனால் கீழே இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட்ப்பா. இதில் வந்து 5th சம்மும் பாருங்கப்பா. 5th சம் கொடுத்துருந்தாங்க, பார்த்த ஞாபகம் இருக்குது. இதில் வந்து 5th சம் நான் பார்த்தேன் எக்ஸாமில். அப்புறம் செகண்ட் சம் பார்த்தேன், அவ்வளோதான்ப்பா. மிச்ச சம்ஸ் எல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ், பார்த்துக்குங்க. இதில் வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் இம்பார்ட்டன்ட் கவனம் கொடுக்க வேண்டியது இதுப்பா. இது ரெண்டையும் நல்லா கவனம் கொடுத்துக்கோங்கப்பா. மற்றதை ஓரளவுக்கு பார்த்துக்குங்க. ஓகே, அவ்வளோதான்ப்பா. 6th சாப்டர் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. 7th போகலாம்ப்பா.
கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா 161 எடுங்கப்பா. 161 வந்து தேர்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. தேர்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் 6 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அப்புறம் 8. ஓகே, இந்த 7th சம்மையும் பார்த்துருங்கப்பா. 6, 7, 8. அப்புறம் தேர்ட் சம் இதில் தேர்டு. ஓகே, அவ்வளோதான்ப்பா. அடுத்து 62ல் வந்து பார்த்தீங்கன்னா 9, 10 ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அடுத்து 167 வாங்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாப்பா 4th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. 4th சம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் 7, அப்புறம் 9, 10 இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்கப்பா. அடுத்து வந்து 8th சம்மும் நான் பார்த்துருக்கேன்ப்பா. 8th சம்மும் கேட்டிருக்காங்க நிறைய. அப்புறம் இதில் வேறு என்ன இருக்குது? இல்லை, அவ்வளோதான்ப்பா. இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 8th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஒவ்வொரு தடவையும் நான் எக்ஸாமில் பார்த்துருக்கேன். 8th சம்மும் 10th சம்மும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ப்பா. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப மற்றது எல்லாத்தையுமே நான் இம்பார்ட்டன்ட் பிடிச்சி விட்டதை எதையுமே விட்டுறக்கூடாது. அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்றதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இதில் எல்லா சம்மையும் நீங்கள் பார்க்கணும். ஆனால் இதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்த சம்மு இதெல்லாம் ஒரு தடவை கண்ணில் பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சாப்டர் 167. இதோட முடிஞ்சிருச்சுப்பா. கோஆர்டினேட் ஜியாமெட்ரி முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. வேறு என்ன மேடம் இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கே கண்டுபிடிக்கிற சம்ஸ் எல்லாம் அதிகமாக கொடுப்பாங்கப்பா. எக்ஸாம்பிள் 14 எடுத்துக்கோங்கப்பா. கே கண்டுபிடிக்கிறதெல்லாம் விட்டுறாதீங்க. கொலினியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த மாதிரி வேர்டெக்ஸ் கொடுத்து குவாட்ரிலேட்டரலான்னு ப்ரூவ் பண்ணுறது எக்ஸாம்பிள் 15. இந்த மாதிரி சம்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 181ல் வந்து பார்த்தீங்கன்னா 7, 8, 9 மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. 7, 8, 9 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. அப்புறம் 187 வாங்கப்பா. அவ்வளோதானா? ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன்ப்பா. இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்கப்பா. இதெல்லாம் 1 மார்க்கில் வருது பார்த்தீங்களா? இதெல்லாம் 1 மார்க் கொஷின்ஸ்ப்பா. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. இந்த சம்ஸ் எல்லாம் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாம் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. இதோட ஆன்சர்ஸ் எல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகே, இது வந்து பெரிய கொஷின்ஸ். இது மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க் 3 மார்க் நான் மார்க் பண்ணி விட்றேன். 1 மார்க் கொஷின்ஸ்லாம் விட்டுறாதீங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ப்பா. கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு தடவை எக்ஸாம்ஸில் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 187 எடுங்கப்பா. 187 எடுங்கப்பா. 187ல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1ல் வந்து 2பா. 1ல் வந்து 2. அதே மாதிரி 2ல் வந்து 2பா. 2ல் வந்து 2 இதுவும் கேட்டிருக்காங்கப்பா. இதெல்லாம் 1 வேர்டில் வர்ற சம்ஸ்ப்பா. இது எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வேர்டில் வரும் இந்த சம்ஸ் எல்லாமே. அப்புறம் 3 தேர்ட் சம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ப்பா. ஒவ்வொரு தடவையும் எக்ஸாமில் கேட்குறாங்க. லாஸ்ட் இயர் வந்துருந்துச்சுப்பா இந்த சம்மு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ப்பா. இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், மாடிஃபை இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? கரெக்ட் ஆப்ஷன், ஜஸ்டிஃபை யுவர் சாய்ஸ். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வேர்டில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான்ப்பா. அடுத்து 190க்கு வாங்கப்பா. 188, 190 இன்னொரு பேஜ். 190ல் வந்து பார்த்தீங்கன்னா 6th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. 100% ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இது வந்து 2 வருஷமாக கேட்டுட்ருக்காங்கப்பா. இது 100%ப்பா. இது அடுத்து வந்து 189பா.
சாரி 193பா 193. 189 மார்க் பண்ணிட்டோமாப்பா? இல்லை இல்லை, ஆஹா 189ல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 5பா. இதில் இது பாருங்கப்பா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இது கேட்டிருந்தாங்கப்பா, இதுப்பா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கேட்டிருந்தாங்கப்பா லாஸ்ட் இயர். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் 16 இயர்ஸில் 10 இயர்ஸ் ரிப்பீட்டட் கொஷின்ஸாக வந்தது. இது ஒரு 7 இயர்ஸ்க்கு வந்திருக்கும்ப்பா. ஏன்னா இது அதிகமாக நான் ரிப்பீட்டட் கொஷின்ஸில் பார்த்துருக்கேன் இதை. அடுத்து 189ல் இவ்வளோ தான்ப்பா. 193 போவா. 193 இந்த கொஷின் பாருங்கப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா 192ல் எக்ஸாம்பிள் 13பா. இதுப்பா எக்ஸாம்பிள் 14 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அடுத்து வந்து எக்ஸசைஸ்லன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 193பா. 93ல் வந்து இதில் நான் உங்களுக்கு என்ன மார்க் பண்ணி விட்டேன், எக்ஸாம்பிள் 15ம் எக்ஸாம்பிள் 13ம் மார்க் பண்ணி விட்டுருக்கேன். எக்ஸாம்பிள் 14 இது மூணுமே நான் மார்க் பண்ணி விட்டுருக்கேன். மூணுமே பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 193ல் 3ல் வந்து 1, 2 முக்கியம்ப்பா. இது ரெண்டுமே முக்கியம். அப்புறம் வந்து 5ல் வந்து 2 முக்கியம்ப்பா. 5ல் வந்து இந்த 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. 5ல் வந்து ரெண்டுமே பார்த்துக்கோங்கப்பா, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இது வந்து 1 வேர்டு கொஷின்ஸில் இதை பார்த்து வச்சுக்கோங்க. 1 மார்க்கில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சரியா? இப்போ இந்த சாப்டரில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு 2 தவிர மிச்சம் எல்லாமே இம்பார்ட்டன்ட்டுப்பா. அப்புறம் 194ல் வந்து பார்த்தீங்கன்னா 194ல் வந்து 4th சம்ப்பா. 4, 6, 9, 10பா. 8ம்பா. இதில் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியல. இதில் எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கணும்ப்பா. இதில் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்றது இந்த கொஷின் நான் எக்ஸாமில் பார்த்துருக்கேன்ப்பா. அதே மாதிரி இந்த கொஷின் பார்த்துருக்கேன்ப்பா. ரிப்பீட்டடாக பார்த்துருக்கேன்ப்பா இந்த கொஷின். இதுவும் நான் ரிப்பீட்டடாக பார்த்துருக்கேன். அப்புறம் என்ன கொஷின் பார்த்துருக்கேன், இந்த கொஷின் பார்த்துருக்கேன்ப்பா. இந்த 3 கொஷின் வந்து ரிப்பீட்டடாக பார்த்துருக்கேன். இந்த 4 இந்த 4 கொஷின் தான்ப்பா மாற்றி 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 கொடுத்துட்ருப்பாங்க. மற்ற கொஷினும் ஒரு தடவை பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ இருக்கிறதுல வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றக்காண்டி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 4 கொஷின் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. அதில் நான் ரொம்ப அதிகமாக பார்த்த கொஷின் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 8th கொஷின்ப்பா. அதனால் இதில் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இதுதான் இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல முடியாது. இதில் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அவ்வளோதான்ப்பா. 194ல் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெசன் போகலாம். பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிகோனோமெட்ரி. கம்பல்சரி 5 மார்க் கொஷின் இதில் வந்து உறுதிப்பா. உங்களுக்கு கம்பல்சரி வரும் 5 மார்க் கொஷின். இந்த சாப்டர்லேருந்து 5 மார்க் கொஷின் கம்பல்சரி உங்களுக்கு உறுதி. இதில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிடுறேன். 204 எடுங்கப்பா. 204லப்பா பார்த்தீங்கன்னா 204ல் பாருங்கப்பா. 5th சம் 5, 6, 9, அடுத்து வந்து 10ப்பா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஒவ்வொரு தடவையும் ரிப்பீட்டட் கொஷின்ஸ்ப்பா இதெல்லாமே. அடுத்து அவ்வளோதான்ப்பா. இதுலேருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ப்பா. இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்கப்பா, விட்டுறாதீங்க. அடுத்து வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 205ல் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 14th சம்மும் 15th சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான்ப்பா. இந்த சாப்டர் ரொம்ப முடிஞ்சிருச்சுப்பா. இந்த சம்ஸை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த சம்ஸை மட்டும் பாருங்கள். சரியா? நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சாப்டர் போகலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லெசன், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன் சர்க்கிள் லெசன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 வேர்டு படித்து வச்சுக்கோங்கப்பா. 1 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும்.
ஏன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் கொஷின்ஸ் அதிகமாக வர்றதுனால நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பிளாகரில் 1 மார்க் கொஷின்ஸ் போடுறேன். 1 மார்க் கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஏதாவது படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏதாவது டவுட்னா பிளாகரில் போய் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அது மூலமாக வந்து உங்களோட கொஷின்ஸ் வந்து உடனே ஆன்சர் பிளாகர்லேயே தரப்படும். பிளாகரில் ஆன்சர் கொடுத்தேன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. உங்களை மாதிரி எத்தனையோ பேர் பிளாகருக்குள்ளே வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களோட கொஷின்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்குற கொஷனுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த மாதிரி 1 வேர்ட்ஸ் படித்து வச்சுக்கோங்கப்பா. 1 வேர்டு கண்டிப்பாக உங்களுக்கு வரும். எந்த ஒரு 1 வேர்டையும் விட்டுறாதீங்க. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 209 வாங்கப்பா. 209ல் தேர்டு கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஒவ்வொரு தடவை எக்ஸாமில் வருதுப்பா. எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. ஆனால் 209 வந்து தரவு பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து 212 வாங்கப்பா. 212 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. 100% வருதுப்பா எக்ஸாமில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. இது மேக்ஸிமம் இதை நான் பார்த்துருக்கேன். 10 இயர்ஸில் நான் பார்த்துருக்கேன். இந்த மவுஸில் கிளிக் பண்ணுறனால அப்படி இருக்குப்பா, கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் வந்து எக்ஸாம்பிள் 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அப்புறம் 2014ல் பாருங்களேன். 214 பேஜ் நம்பர் 214 வாங்கினேன். 214 பாருங்கள். இதில் 1 வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 1 வேர்டெலாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸில் கேட்பாங்க. இதில் வந்து இம்பார்ட்டன்ட் குறிச்சு விடலை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. 1 வேர்ட்ஸ் எது இருந்தாலும் விடாதீங்க. 1 வேர்ட்ஸ் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸில் கேட்பாங்க கம்பல்சரி. அடுத்து வந்து 14பா. 214ல் வந்து பார்த்தீங்கன்னா 10th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. 11th 12th பார்த்தீங்கன்னா இவங்க என்சிஆர்டியோட சிபிஎஸ்சியோட தரப்பில் வந்து இந்த 3 கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ப்பா. அவங்கள பொறுத்தவரை இந்த 3 கொஷின் ரொம்ப டஃப் குழந்தைங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த 3 கொஷின் ரிப்பீட்டடாக வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 9th கொஷினும் ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா 9th கொஷின் ஓரளவுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து இந்த கொஷின் வந்துருந்தது. லாஸ்ட் இயர் வந்து ப்ரூவ் தட் இந்த 10.4 இதுதான் வந்துருந்தது. 12th கொஷின் தான் வந்தது லாஸ்ட் இயர். ஓகே, அவ்வளோதான்ப்பா. இதில் வந்து முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான் இருக்குது. இதில் வந்து இந்த கொஷினும் 8th கொஷினும் ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து 3 மார்க்கில் வரும்ப்பா. ரேடியை வலை இந்த கொஷின் வந்து இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வலை வந்து 3 மார்க்கில் வரும்ப்பா அந்த கொஷின். ஏன்னா நான் இது பார்த்துருக்கேன். நான் இந்த கொஷினை பேப்பரில் கொஷின் பேப்பர்ஸில் அதிகமாக பார்த்துருக்கேன். மற்ற எதுவும் பார்க்கலப்பா. இதில் வந்து எத்தனை கொஷின் கொடுத்துருக்கோம்? 7, 8, 9, 10, 11, 12. ஓகே, அவ்வளோதான்ப்பா. இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த லெசன் போகலாம். இந்த லெசனில் வந்து இதோட முடித்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போம்ப்பா. கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 219 வாங்கப்பா. 219 பார்த்தீங்கன்னா 219ல் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இது 219பா. இதில் வந்து கொஷின் நம்பர் 1 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 221ல் வந்து பார்த்தீங்கன்னா 221ல் 3, 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இதில் 3, 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அடுத்து வந்து 222ல் வந்து 6 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இது அவ்வளோதான்ப்பா. இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன லெசன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான். இந்த சாப்டரில் ரொம்ப ரொம்ப இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் நிறைய வரும்ப்பா. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ப்பா. இதுலேயும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 225ல் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. செகண்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 226ல் வந்து பார்த்தீங்கன்னா 4th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இது வந்து 1 வேர்டில் கேட்பாங்கப்பா. எம்சிக்யூஸில் கேட்பாங்க. 100% வரும். இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 230 வாங்கப்பா. 230ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ஸ் வலா சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஹார்ஸ்
அடுத்து வந்து 6 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் 9 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஹார்ஸ் கிரேசிங் அந்த சம் ஒவ்வொரு தடவையும் கேட்குறாங்கப்பா. அடுத்து 6, 8, 9 கொடுத்துட்ருக்கோன்னா, அப்புறம் 236க்கு முன்னாடி இருங்கப்பா. இதுலேயும் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 வேர்டுப்பா பார்த்துக்கங்கப்பா. இது 100% வரும்ப்பா எக்ஸாமில். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வந்துருந்துச்சுப்பா இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் அம்பர்லா ரிப் இந்த சம்மும் இந்த பிக்சர் சம் மட்டும் விட்டுறாதீங்கப்பா. 214 இந்த 213 இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. பிக்சர் சம் விட்டுறாதீங்கப்பா. பிக்சர் சம் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ப்பா, வரும் கண்டிப்பாக. இப்போ இதில் எவ்வளோ முடிச்சிருக்கோம்? 14 வரையும் முடிச்சிருக்கோமா? 231 236 வாங்கப்பா. அடுத்து 235 வாங்க. 35 இந்த சம்மு கொடுத்தாங்கப்பா. இந்த சம்மு நான் பார்த்தேன், ஞாபகம் இருக்குது எக்ஸாமில். அடுத்து வந்து 235 இதாக இருக்குப்பா. 35ல் வந்து பார்த்தீங்கன்னா 5, 6 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. 5th சம்மும் 6th சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் இருக்கிற எல்லா சம்மும் இந்த சம்மும் கேட்டிருந்தாங்கப்பா. இதில் எல்லா சம்மும் மேக்ஸிமம் நீங்கள் போட்டு பாருங்கப்பா. இதில் இந்த சம்மு பாருங்கள், 120 வருது பார்த்தீங்கன்னா, இந்த சம்மை பார்த்து வச்சுக்கோங்கப்பா. அடுத்து மிச்சது எல்லாத்தையுமே ஒரு பார்வை பாருங்கப்பா எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எல்லாமே மேக்ஸிமம் வந்திருக்குப்பா. 122 இந்த சம்மும் நான் பார்த்துருக்கேன். அதனால் இந்த சம்மும் வந்துருந்துச்சுப்பா லாஸ்ட் இயர். அதுக்கப்புறம் தான் இந்த சம்மு வரும்ப்பா. இந்த சம்மு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த காடு வாடா சம்மு ரொம்ப இம்பார்ட்டண்ட்ப்பா. 130 இந்த கர்ச்சீஃப் வாலா சம்மு பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை நான் உங்களுக்கு ஈஸியாக எடுத்து விட்றேன்ப்பா. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டரு. இதில் வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நிறைய இருக்குப்பா. 37 237ல் வந்து பார்த்திங்கன்னா 15th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அப்புறம் வந்து 236ல் 10th சம்மு மார்க் பண்ணணும் அவங்களுக்கு. மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 16th சம் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இதுவும் வந்துருந்தது எக்ஸாமில். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் 1 வேர்டில் கேட்பாங்க. ஏரியா ஆஃப் அ சர்க்கிள், அதே மாதிரி லென்த் ஆஃப் அ செக்டர், இதெல்லாம் 1 வேர்டில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம், இதுவும் டெப்த்தான சாப்டர்ப்பா. இதுலேயும் நிறையா சம்ஸ் வரும். 244 ஒரு சில சாப்டர்ஸ் இருக்குப்பா. அதில் கம்பல்சரி கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சாப்டர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து தரவு பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி, ட்ரையாங்கிள், சர்க்கிள், இதெல்லாம் கம்பல்சரி வரும்ப்பா கொஷின்ஸ். நம்ம வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. 244ல் வந்து 4, 6 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இதில் 4 அதே மாதிரி 6 ஹெமிஸ்பெரிக்கல் உடன் பிளாக் இல்லைப்பா. அப்புறம் 45ல் வந்து 8 to 9 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. 8 to 9 இந்த கொஷின் பார்த்து வச்சுக்கோங்கப்பா. இது 2018 பேப்பரில் பார்த்தேன்ப்பா. அதை 2016லேயும் பார்த்தேன், 2018 பேப்பர்லேயும் பார்த்தேன். அடுத்து வந்து 248ப்பா. 248 7 48ல் வந்து பார்த்தீங்கன்னா 5 5th சம்மும் 7th சம்மும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் ஸ்பெரிக்கல் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுப்பா. டயக்ராம் கொடுத்ததெல்லாம் விடாதீங்கப்பா. டயக்ராமில் எதில் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் விட்டுறாதீங்க. அவ்வளோதான். இதோட 251 அடுத்து 251ல் 5th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் 5th சம் அவ்வளோதான் நினைக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா 8 to 9 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவ்வளோதான்ப்பா. இதில் உங்களுக்கு இதோட முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் வராதுப்பா உங்களுக்கு. ஃபஸ்ட் டேர்ம் எல்லாம் எலிமினேட் பண்ணிட்டாங்க. வெரி குட், சூப்பர். ஃபஸ்ட் டேர்ம் இல்லைன்னாலே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. அப்போ ஃபஸ்ட் டேர்ம் தான் அதை கண்டுபிடி இதை கண்டுபிடின்னு பெரிய தொந்தரவு. இந்த லெசன் அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. இந்த இது இல்லை உங்களுக்கு, இது எதுவுமே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிட்டேன், இல்லை 8, 9ஓட முடிச்சிட்டேன். 252ஓட முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ப்போம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 271 வாங்கப்பா. 271. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் எப்படி மேடம் இம்பார்ட்டன்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதில் வந்து 5, 7 பார்த்தீங்கன்னா 271 எடுத்துக்கோங்க. அதில் வந்து 5th சம்மும் 7th சம்மும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் 272 எடுத்துக்கோங்க. அதில் வந்து 9th சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் 275 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு வந்து நான் வித்தியாசமான சம்ஸ் எல்லாம் குறித்து விட்றேன். ஏன்னா ஓரளவுக்கு பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கிரிட்டிக்கலாக இருக்கிறதுனால பசங்களுக்கு இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நான் சொல்லித்தரேன். 100% வரும் இல்லை, இதையும் பார்த்துக்கோங்க, அதெல்லாம் மிச்சத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எது இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோமோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. தேர்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 275ல். அடுத்தது 276ல் பார்த்தீங்கன்னா 6th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. 6th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 288ல் 76 88 வரும். பார்த்தீங்கன்னா 288ல் பார்த்தீங்கன்னா 288ல் 4th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அப்புறம் 289ல் பார்த்தீங்கன்னா 5ம் 7 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுப்பா. இப்போ நம்ம லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லாஸ்ட் சாப்டருக்கு வந்துருக்கோம். டேங்கப்பா, லாஸ்ட் சாப்டர் முடிக்க போகிறோம் பை. பார்த்தீங்கன்னா 308 வாங்க. இந்த இருக்கு பாருங்க, ஒன் வேர்ட் சம்ஸ் விட்டுறாதீங்க. ஒன் வேர்டில் வர்ற சம்ஸை கம்பல்சரி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒன் வேர்டு உங்களுக்கு நிறையா வருது. 309, இப்போ 308 இது ஒன் வேர்டு வருது பார்த்தீங்களா? இந்த இதெல்லாம் ஒன் வேர்டு நிறையா இருக்கு பாருங்க, எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு லைனில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் விட்டுறக்கூடாது. அதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 309ல் வந்து பார்த்தீங்கன்னா 16ம் 17ம் இம்பார்ட்டன்ட்ப்பா. அப்புறம் 310ல் வந்து பார்த்தீங்கன்னா 308 நான் உங்களுக்கு மார்க் பண்ணலன்னு நினைக்கிறேன். 308ல் வந்து 7th சம்மும் 8th சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அப்புறம் 310ல் வந்து பார்த்தீங்கன்னா 21 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அவ்வளோதான்ப்பா. அதே மாதிரி இந்த சம்மும் சர்க்கிளில் இது இல்லைப்பா. இந்த கம்ப்ளீட் த டேபிள் இது வர்றதுக்கு சான்சஸ் இருக்குப்பா. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு எக்ஸாமில் இவ்வளோதான் சம்ஸ், இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்குது புக்கில். உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இனி வந்து நீங்கள் வந்து எல்லா சம்ஸோடு சேர்த்து இந்த சம்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த சம்ஸ் வருதான்னு பாருங்கள். முதல்ல இந்த சம்ஸ்லாம் நல்லா பண்ண முடியுதான்னு பாருங்கள் உன்னால். சரியா? அதே மாதிரி டாஸிங் சம்மு அவ்வளோதான்ப்பா. இதில் அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்து வச்சுக்கோங்கப்பா. பார்த்தீங்கன்னா இந்த குறிச்சு விட்ட கொஷின்ஸை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற கொஷின்ஸை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதோட உங்கள் எக்ஸாம் நல்லபடியாக ஆகிடும். பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் லெசன் கம்பல்சரி நீங்கள் படித்து வச்சுக்கணும். சர்க்கிள் லெசன் கம்பல்சரி படித்து வச்சுக்கணும். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிகோனோமெட்ரி நோ சாய்ஸ் கம்பல்சரி உங்களுக்கு எக்ஸாமில் அந்த கொஷின்ஸ் வரும். நான் கம்பல்சரின்னு ஒரு இடத்துல வந்து நான் இன்டிமேட் பண்ணியிருப்பேன், இந்த கொஷின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக படிங்க, கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி. அந்த கொஷின்ஸை விட்டுறாதீங்க. தரோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபெயில் ஆகிற பசங்க கூட பாஸ் பண்ணிடுவீங்க இந்த கொஷின்ஸில். அதே மாதிரி நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நான் இதில் இண்டிகேட் பண்ணது எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின்ஸ். பூரா எத்தனை தடவை வந்து எக்ஸாமில் வந்து ரிப்பீட்டடாக இருக்கும் அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், பசங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் இல்லாட்டி நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஒரு சாதாரண கிராமத்தில் எங்கேயோ முகம் தெரியாத ஒரு பொண்ணு, முகம் தெரியாத பொண்ணுக்கு இவ்வளோ சப்போர்ட் தர்றீங்க.
ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.